நாம் பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனை, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட கடந்த நாட்கள் எல்லாம் பேசி வந்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலையும் உடைய வார்த்தையை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு ஆண்டவர் பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக, உதவி செய்வீராக. உம்முடைய தயவு, இரக்கம், கிருபையினால் கடந்த நாட்களெல்லாம் எங்களோடு கூட பேசி வந்த உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு ஆண்டவர் பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். போன வாரத்தில் நாம் சிந்தித்ததனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். போன வாரத்தில் நாம் சிந்தித்த எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மீண்டும் நம்மில் யாராவது ஒருவர் படிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். போன வாரத்தில் இந்த வசனத்தை கொண்டு சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த பிரசங்கத்தை செய்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் போன வாரத்தில் சொன்னது போல இது இந்த அதிகாரத்தின் ஆரம்பம் என்பது இது இந்த 12:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி இது 11ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த 12ஆம் அதிகாரம் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அடுத்து 12:1 இப்படி ஆரம்பிக்கிறது, ஆகையால் என்று ஆரம்பமாகிறதை கவனிக்கிறோம். நான் போன வாரத்தில் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் 16 நபர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதல்ல வருகிற மனுஷன் யாரு? ஆபேல். 4ஆம் அதிகாரத்து 4வது வசனத்திலே ஆபேலிருந்து, ஆதாமுடைய மகன் ஆபேலிருந்து இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறதை கவனிக்கிறோம். அதே போல 32வது வசனம் வரும்போது அங்கே ஒரு மனிதனோடு இது முடிவடைகிறதை படிக்கிறோம். அந்த மனிதன் யார்? சாமுவேல். ஆபேல் வாழ்ந்த காலத்துக்கும் சாமுவேல் வாழ்ந்த காலத்திற்கும் 3000 ஆண்டு வித்தியாசமானது, 3000 வருஷம் வித்தியாசமானது. இந்த ஒரு அதிகாரத்தில் 3000 வருஷத்தினுடைய சரித்திரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். இந்த 3000 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் தேவனுடைய பக்தர்கள் ஓடி முடித்தார்கள், விசுவாச ஓட்டத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் ஓடினார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வருஷமும் வேகமாக ஓடி மறைஞ்சிருச்சு. இந்த வருஷமும் ஓடி மறைஞ்சிருச்சு. இந்த வருஷத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எத்தன்மையுள்ளதாக இருந்தது என்பதை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்படி சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவர்கள் நாம் பிரயாசப்பட்டு நாம் ஓடி முடிக்கணும். இது கடைசி காலம், இறுதி நேரம். உங்கள் ஓட்டத்தை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டிய ஒரு கடைசி காலம் இது. ஆகவே நாம் நம்முடைய ஓட்டத்தை சீர்தூக்கி பார்த்து, கவனித்து பார்த்து, நம்முடைய ஓட்டத்தை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள் நாம் இருக்கிறோம். போன வாரத்தில் நாம் சிலருடைய ஓட்டத்தை குறித்து சிந்தித்தோம் அல்லவா? ஒன்று லோத்துவினுடைய ஓட்டம், 2வது கேயாசியினுடைய ஓட்டம், 3வது பிலிப்புவின் ஓட்டம், யோசேப்பின் ஓட்டம், பவுலின் ஓட்டம் என்று பலருடைய ஓட்டத்தை குறித்து போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 குறிப்புகள் பைபிளில் போட்டிருக்கு. ஓட்டப்பந்தய வீரன் கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே சீக்கிரத்தில் நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது,
நாம் எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. நாம் எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். இந்த 12:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது வித்தியாசமான ஓட்டம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்ற ஆலோசனை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான குறிப்புகளை வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதல் குறிப்பாக 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தில் என்று அறியீர்களா? ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறவர்கள் கவனிக்கணும். நீங்க எப்படி ஓடணுமாம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க சொல்லியிருக்கல பந்தய பொருள் அது என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். பந்தய பொருள் ஓடணும்னு போட்டிருக்கு, ஓடுங்கன்னு போட்டிருக்கு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கன்னு போட்டிருக்கு. அந்த கிஃப்ட், அந்த பரிசு பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த பரிசு பொருள் என்ன? அது அழிவில்லாத கிரீடம். என்ன அந்த பந்தய பொருள் என்ன? அதாவது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணாரு. அதுதான் அவனுக்கு உரிய பரிசு பொருள் மாதிரி வாக்கு பண்ணாரு. கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் இருந்த இடத்திலிருந்து அவன் பிரயாணமாய் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்ன அந்த பரிசு பொருளை, அந்த கிஃப்டை, அந்த தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. இதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வரணும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் இருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவன் எந்த இடத்துல இருக்கும்போது? மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது அவனுக்கு தரிசனமாகி, அடுத்து வாசிங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. ஒரு இடத்துல இருந்த அவனை ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசி அவனுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்றார். அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசம் எது? கானான் தேசம். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் கானான் தேசம். அவன் இருந்த இடத்தை பற்றியும் போட்டிருக்கு, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த இடத்தை பற்றியும் போட்டிருக்கு. அவன் இருந்த இடத்துல இருந்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு போகணும்னா 600 மைல் போகணும். எத்தனை மைல்? 600 மைல் போகணும். மெசொப்பொத்தேமியா டு கானான் அது 600 மைல் தூரமானது. இப்போ 600 மைல் தூரம் என்பது பிரயாணத்தில் ரொம்ப சுருங்கிருச்சு உலகம். ஆனால் அப்போ 600 மைல் போகணும்னா அது ரொம்ப பிரயாசப்படணும். அப்படி தான் போகணும். கால்நடையாகவோ கழுதையிலேயோ ஏதாவது ஒட்டகத்திலேயோ அப்படித்தான் பிரயாணப்பட்டு போகணும். 600 மைல் போகணும்னா அது கடினமான ஒன்று. ஆண்டவர் அவனை சந்தித்தார், அழைப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணினார். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருள். இப்போ உங்களையும் என்னையும்
ஆண்டவர் சந்தித்தார், நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணப்பட்ட பொருள் என்ன? பரம கானான். சொல்லுங்க எல்லாரும். அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டது கானான், நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது பரம கானான். ஹல்லேலூயா. பரம கானான். பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. அங்கே பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், அந்த தேசத்தில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், சத்துருக்கள் இருந்து உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு நல்ல சுகம் கொடுப்பேன், நல்ல தானிய விளைச்சலை கொடுப்பேன், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். இது பழைய ஏற்பாடு சொல்லுகிற வாக்கு தத்தங்கள். இவைகளெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல சுகம், மகிழ்ச்சியான குடும்பம், பிரச்சனைகள் இல்லாத நிலை, இது எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது நமக்கு ஆண்டவர் ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார், அது பரம கானான். இதை குறித்து கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? 3:2 பூமிக்குரியவைகளை அல்ல, இப்பொழுது நீங்கள் உன்னை தேட வேண்டும். எதை தேட வேண்டும்? மேலானவைகளையே தேடுங்கள். நாம் எல்லாருக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, அவைகள் மேலானவைகள், அவைகளை தேடுங்கள். 1வது வசனத்தில் போட்டிருக்கு, அதிலே 3:1 பார்க்கிறோம். எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும், தேவனுடைய வலது பார்சத்தை நாடுங்கள். அந்த இடத்துக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். பூமிக்குரியவைகளை நாடி தேடுகிற பலர் பிரயாசப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பூமிக்குரியவைகளை நாடுகிற பலர் பிரயாசப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து விட்டுத்தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று பிரயாசப்பட்டு 35 வயசில் அந்த வேலைக்கு போயிட்டு அதுக்கு பின்னாடி கல்யாணம் முடிக்கிற ஆட்களும் இருக்காங்க. எப்படியாவது பிரயாசப்பட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு பின்னாடி தான் கல்யாணம். இதுக்கிடையில் கல்யாணமே பண்ணுறதில்ல. ஒரு நல்ல வீட்டை கட்டிவிட்டு தான் கல்யாணம் என்றெல்லாம் சிலர் முடிவு எடுப்பாங்க. ஒரு நல்ல கார் வாங்கிட்டு தான் இந்த காரியத்தை செய்யணும், இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. நான் வாலிபத்தில் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 5 வருஷம் இந்த ஊரில் நான் வந்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 5வது வருஷத்தில் இந்த இடத்த வாங்கினோம். இந்த இடம் வாங்கும்போது கரெக்டாக நான் 5 வருஷத்தில் இந்த இடத்த வாங்கினோம். ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட தாகம் இருந்துச்சு, எப்படியாவது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு இடத்த என்ன செய்யணும், வாங்கணும், ஒரு ஆலயத்தை எப்படியாச்சும் கட்டணும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்த புதுசில் எப்படியாவது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு ஆலயத்தை கட்டணும். இது எல்லா ஊழியக்காரர் இருக்கிற வாஞ்சையாக தான் இருக்கும். நிச்சயமாக பலருக்கு பலவிதங்களில் வாஞ்சை இருக்கு. ஒரு செவத்த பிள்ளையா கிடைச்சா தான் கல்யாணமே பண்ண முடியும், இப்படி சிலர் குறிக்கோள் வச்சிருக்காங்க. சிவப்பான பொண்ணு கிடைச்சா தான் கல்யாணமே பண்ணுறது என்று சிலர் வச்சிருக்காங்க. இப்படி பிரயாசப்படுறவங்க பாருங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. எப்படியாவது வேலைக்கு போயிடுறாங்க, எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடுறாங்க, எப்படியாவது ஒரு கார் வாங்கிடுறாங்க, எப்படியாவது ஒரு செவத்த பொண்ணா பார்த்துடுறாங்க. இவங்கெல்லாம் பிரயாசப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க. நாம் எல்லாருக்கும் ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த பந்தய பொருளை குறித்து யோவான் 1 யோவான் 2:25 இப்படியா யோவான் சொல்லுவதை நாம் படிக்க முடியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே
அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினாங்க. என்னை ஒருவன் பின்பற்றி வந்தால் அவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. என்னை விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எந்த மகானும் சொன்னது கிடையாது. உலகத்தில் 9 மதங்கள் இருக்கு. இந்த 9 மதங்களையும் தோற்றுவித்தவங்களும் இருக்காங்க. 9 மதங்களையும் தோற்றுவித்தவங்களும் இருக்காங்க. அவர்கள் யாரும் சொல்லாத வார்த்தை இது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை சொன்ன ஒரே ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்றவைகளை பலர் வாக்கு பண்ணாங்க, அதை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுவது, அல்லது இயேசு நமக்கு சொல்லுவது, மார்க் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், வசனம் 36, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால். மார்க் 8:36, லூக்கா 9:25, இந்த 2 இடத்துலையும் இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால். எனவேதான் யாரும் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது என்னவென்றால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. ஆகையால் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அல்லவா, வீடு, நல்ல வேலை, நல்ல காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படு. இந்த உலகத்திற்கான எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, எதை நீ பற்றி கொள்ள வேண்டும்? நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை எப்படியாவது நீ போய் பிடிச்சுக்கிறணும். எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை நம்ம போய் பிடிச்சுக்கிறணும். எங்கள் அம்மா என்னைய, நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடம். 1லேருந்து 5வது வரைக்கும் நான் படித்தது ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடம். அதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இருக்கும், வியாழக்கிழமை அரை நேரம் லீவு, வெள்ளிக்கிழமை முழு நேரம் லீவு. அந்த ஸ்கூலில் நான் 2வது 3வது படிக்கும்போதே எங்கள் அம்மா என்னை சர்ச்சுக்கு கூட்டி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்கூலில் ஸ்கூல் இருக்குது. உடனே ஒரு நாள் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அந்த ஹெட்மாஸ்டரு, உன் பையன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டானே என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்ல, நான் சர்ச்சுக்கு போயிடுவோம் ஐயா. ஏம்மா நீ போய் சாமியை கும்பிடுமா, என்ன வேணால் பண்ணுமா, ஒரு மாதத்தில் 4 நாள் வரலைன்னா எப்படிம்மா, அவனை எப்படிம்மா என்னம்மா அப்படின்னு சத்தம் போடுவார் அவர். ஆனால் ஒரு வாரம் கூட என்னை விடாது. ஞாயிற்றுக்கிழமை கூட்டி போயிடும் சர்ச்சுக்கு. அவர் ரொம்ப சத்தம் போடுவார், இது எதையுமே கேட்காது. கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போய் சர்ச்சில் போய் உட்கார வச்சு என்னத்தாவது ஒன்று பண்ண வைக்கும். ரொம்ப பைபிளை படிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தும். தேவனுக்கு பயந்து நடப்பது, தேவனை சேவிப்பது, இந்த காரியத்தில் ரொம்ப வற்புறுத்தும். முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்றதில் ரொம்ப கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
எனக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் அம்மாவை. அதுக்கு பின்னாடி நான் திருமணம் முடித்து எனக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே உலகப்பிரகாரமான காரியத்தின் மேன்மைக்காக அவர்களை ஒரு நாள் நான் வற்புறுத்தினது கிடையாது, அவங்கள சங்கடப்படுத்தினது கிடையாது, படிப்புக்காகவோ மற்றதுக்காகவோ. ஆனால் காலை ஜபத்துக்கு வரலைன்னா ரொம்ப சத்தம் போடுவேன், அது அவங்களுக்கே தெரியும். காலை ஜபத்தில் எல்லோரும் வந்து என்ன செய்யணும், உட்காரணும். வீட்டில் நடக்கிற காலை ஜபத்தில் எல்லோரும் வந்து உட்காரணும். எங்கள் வீட்டுக்கார மாட்ட சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு யாருக்கு சாப்பாடு கொடுக்காது ஞாயிற்றுக்கிழமை. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சொல்லிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான், சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு சாப்பாடு கொடுக்காது ஞாயிற்றுக்கிழமை. ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சபை. சர்ச்சு முடிஞ்சோன்னே டக்குன்னு வராது எங்கள் அம்மா. அங்கே உட்காந்து எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு கடைசி ஆளாக வரும். அங்கே சர்ச்சு 1 மணிக்கு தான் முடியும். அதுக்கு பின்னாடி அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். 7வது 6வது படிக்கிற பையன் எப்படி அதோட இருப்பான்னு நினச்சிங்களா? நீ பாட்டுக்கு இருந்து என்னத்தை வேணால் பேசிட்டு வா, நான் ஒரே ஓட்டமாக ஓடிடுவேன் வீட்டுக்கு. அப்படித்தான் நடக்கும், அப்படி தான் நடந்துச்சு. இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஊழியக்காரனாக இருக்கேன்னா இதுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த நித்திய ஜீவனுக்காக உருவாக்கணும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் வற்புறுத்துறீங்களா? உலகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வற்புறுத்துகிறீங்களா? இந்த நித்திய ஜீவன் ஒன்று போட்டிருக்கல, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வற்புறுத்துறீங்களா? எதற்காக நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதற்காக நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்வார். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்வார் அப்போஸ்தலனாகிய பவுல். 14 நம்ம படிக்கிறோம், பரம அழைப்பின் இந்த பந்தய பொருள் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, என்னை அழைத்தவர் பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. இப்போ பந்தய பொருள் என்னன்றது பவுலுக்கு தெரிஞ்சு. நீங்கள் அந்த பந்தய பொருளை அறிவீர்களா? அந்த பந்தய பொருள் என்னன்னு தெரியலைன்னா நீங்கள் பிரயாசப்படவே மாட்டீங்க. அந்த பந்தய பொருளை நீங்கள் ஒன்றுமே தெரியலைன்னா அதை குறித்து அதுக்கான பிரயாசம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. உலகத்தின் காரியத்துக்காக பிரயாசப்படுகிற நாம் இந்த பந்தய பொருளை எப்படியாவது என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் கொலோசியர் நிருபத்திலே பவுல் இப்படி எழுதுவார் இந்த பந்தய பொருளை குறித்து. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனமான்னு பாருங்க. 2:19 இப்படி போட்டிருக்கு. 2:19 கொலோசியர். அந்த இதில் அந்த கீழ் வசனம் இருக்கு பாருங்க, எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாத படிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது 19வது வசனம் தானே? 19வது வசனம், பந்தய பொருளை இழந்து போகாத படிக்கு. பிலிப்பியர் 3:14 பவுல் சொல்றாரு, இந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். கொலோசியர் 2:19 இந்த பந்தய பொருளை நீங்க இழந்து போகாத படிக்கு. இழந்து போயிடாதீங்க. 1 கொரிந்தியர் 9:24 பவுல் இப்படி சொல்றாருல, பந்தய பொருளை எத்தனை பேர் பெற்றுக்கொள்வார்கள்? ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? கூட்டத்தோட கோய்ந்தா போடக்கூடாது. உங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்களே கேள்வி கேட்கும்போது உங்கள் மனசாட்சி, உங்கள் இருதயம் பதில் சொல்லணும். பந்தய பொருளை நீங்கள் பெறுவீங்களா? உங்கள் ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கா? 25வது வசனம் 9:25 1 கொரிந்தியர் 9:25 படிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டுக்குவாருங்க, பந்தய பொருளை பெற வேண்டுமானால் போராட வேண்டும். அப்படி அங்கே போட்டிருக்கு. முதல்ல 24 போட்டிருக்கு, ஒருவனே பந்தய பொருளை பெறுவான். 25 போட்டிருக்கு, பந்தய பொருளுக்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எப்படியாவது இந்த பொருளை
நாம் பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் நான் பெற்றுக்கொள்வேனா என்ற ஒரு கேள்வியை பாருங்க. பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேனா என்று நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். அதுக்கு என்ன பதில் வருதுன்றதை நீங்களே பாருங்கள். முதல்ல பந்தய பொருள் என்ன, இரண்டாவது அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இதில் உள்ள காரியங்களை பாருங்கள். அந்த 25வது வசனத்தில் ரெண்டாவது குறிப்பாக 25ஆம் வசனத்தில் நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 9:25 ரெண்டாவது குறிப்பு, எல்லாவற்றிலேயும் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும், சொல்லுங்க எல்லாரும், பந்தயத்துக்காக போராடுகிற எல்லாரும் எப்படி இருப்பாங்க? இச்சையடக்கமாய் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல காரியங்களை ஒதுக்கணும், பல காரியங்களை தள்ளிடணும், பல காரியங்களை தள்ளிடணும், பல காரியங்களை ஒதுக்கணும். தம்பி சொல்லுப்பா, உசைன் போல்ட்டு, உசைன் போல்ட்டு சொல்லுங்க. யாருப்பா அவரு? உசைன் போல்ட்டு சொல்லுங்க. அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாராலும் என்ன செய்ய முடியாதான், ஓட முடியாது. உசைன் போல்ட்டு ஜமைக்கா தேசத்தை சேர்ந்தவர். ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சின்ன தேசம் ஜமைக்கா. அந்த நாட்டை சேர்ந்த உசைன் போல்ட்டு ஒலிம்பிக்கில் அவர் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான வேகத்தில் ஓடி போய் பரிசு பெற்ற ஒருவர். அவரிடத்துல போய் கேட்குறாங்க, எப்படி இப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் எப்பப்பெல்லாம் தூங்குறீங்க, எப்பப்பெல்லாம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு முறை கேட்குறாங்க ஓட்டப்பந்தய வீரர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய பயிற்சியாளர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். அப்போ நீங்கள் விரும்புகிறதெல்லாம், நான் விரும்புகிற எல்லாத்தையும் நான் சாப்பிட முடியாது. நான் விரும்புகிற எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டேன்னா நான் ஓட முடியாது. நான் விரும்புகிற எதையும் சாப்பிட முடியாது, நான் விரும்புகிற நேரத்தில் தூங்க முடியாது. என்னுடைய பயிற்சியாளர் என்ன சொல்கிறாரோ அந்த சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அது மாதிரியே என்னுடைய பயிற்சியை நான் வச்சுக்கிறேன். உலக பிரகாரமான பந்தய பொருளை பெற்றுக்கிற ஒருவன் இப்படிப்பட்ட இச்சை அடக்கத்தோடு இருப்பானே ஆனால், நித்திய ஜீவனாகிய பரம்பொருளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நீ விருப்பப்படியெல்லாம் வாழ்ந்தா எப்படிமா இருக்கும்? விருப்பப்படியெல்லாம் செய்தால் எப்படி இருக்கும்? விருப்பப்படியெல்லாம் செய்தால் எப்படிப்பட்டதா இருக்கும்? விரும்பியபடி வாழ முடியாது. இங்கே இருக்கிற எல்லாரையும் இங்கே பார்த்துக்கோங்க, நாம் எல்லாருமே ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம். விரும்பியபடி வாழ்வேன், எனக்கு அந்த பந்தய பொருளும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஏமாந்து போயிடுவீங்க. சர்ச்சுக்கு வருவீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, காணிக்கையை போடுவீங்க, தசமபாகத்தை கொடுப்பீங்க, ஆனால் பந்தய பொருளை நீங்கள் இழந்துருவீங்க. விரும்பியபடியெல்லாம் வாழக்கூடாது, விரும்பியபடியெல்லாம் வாழ முடியாது அல்லது கூடாது. ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாவற்றிலையும் அப்படி இருப்பாங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஒரே நோக்கம் என்ன? உசைன் போல்ட்டில் கேட்டால் அவர் இப்படி சொல்கிறாரு, அடுத்த ஒலிம்பிக் வருது, அதுலேயும் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். பல கோடி மதிப்புள்ள பரிசு, அது பல கோடி மதிப்புள்ள பரிசு. என்னை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் ஓட முடியாது. அந்த அளவுக்கு நான் இருக்கணும்னா நான் விரும்புகிறத என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. விரும்புகிறத சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட இவங்கெல்லாம் யார் தெரியுமில? அந்த 25 போட்டிருக்கு, அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய இவர்கள்.
இவங்க என்ன கிரீடத்தை பெறவங்க? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்களே இப்படி செய்தால், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டுமானால் எல்லாவற்றிலையும் நாம் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். எல்லாவற்றிலையும் நாம் அப்படி இருக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் போட்டிருக்கு, அவர்களுக்கு உள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாம்ச இச்சையின்படியே செய்து. எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நாம செஞ்சோம். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். ஆனால் இந்த பந்தய பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி இதெல்லாம் என்ன செய்ய முடியாதுமா? செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்முடைய மனசும் நம்முடைய மாம்சமும் விரும்பினவைகளை செய்தால் இறுதியில் என்ன நடக்கும்? 4:22 போட்டிருக்கு. எபேசியர் 4:22 போட்டிருக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை. இந்த 2 வசனத்தில் இந்த இச்சை அப்படிங்கிற வார்த்தை வருது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன இச்சை? நம்முடைய அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து அப்படின்னு போட்டிருக்கு. மாம்ச இச்சையின்படியே நடந்து, அது எப்படிப்பட்டதுன்னு 4:22 போட்டிருக்கு, மோசம் போக்கும் இச்சை. ஓடுவாங்க, ஆனால் என்ன போயிடும்? அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அதை பெற்றுக்கொள்ள முடியாமலே போயிடும். இஸ்ரவேலர் எல்லாரும் எகிப்திலிருந்து எல்லாரும் புறப்பட்டாங்க. எல்லாரும் புறப்பட்டாங்க. அவர்களில் அநேகர் வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படித்தானே? 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:6 போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:6 நம்ம படிக்கிறோம், அவர்கள் இச்சித்தது போல இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு. எனவே இப்படி இச்சித்தவர்கள் எல்லாரும் வசனம் 5 போட்டிருக்கு, வனாந்தரத்திலேயே அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலேயே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கானான். அந்த கானானுக்கு அவங்க என்ன செய்ய முடியல? போய் சேர முடியல. வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதை குறித்து என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் அவர்கள் போகாமல் அவர்களை தடுத்தது எதுன்னு அங்கே போட்டிருக்கு. அவர்கள் போய் சேர முடியாமல் தடுத்தது எது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிரயாணத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் உனக்குள்ளே மாம்சத்தின் இச்சைகள் வரும்போது அதை அழித்து போட உனக்கு பலன் வேணும். அப்படி இல்லாவிட்டால் கூட்டத்தோட கூட்டமாக வந்துக்கிட்டு இருப்ப. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது உண்மை, ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாமல் போயிடும். எனவே இந்த வருஷத்தின் கடைசியிலே எச்சரிப்பான வார்த்தையாகி இந்த வார்த்தையை கவனத்தில் கொள்ளணும். இதை குறித்து சங்கீதக்காரன் 78ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது வசனம் 18, அந்த வசனத்தை பாருங்க, 78:18, தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டார்கள். வசனம் 30 படிக்கிறோம், அவர்கள் வெறுக்கவில்லை, அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். பல இடங்களில் இதை குறித்து அங்கங்கே பைபிளில் சில காரியங்களை ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். 106ஆம் சங்கீதம் 106ஆம் சங்கீதத்தோட ஒரு வசனம் இருக்கிறது. 106ஆம் சங்கீதம் வசனம் 14ஆம் வசனத்திலே இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். வனாந்தரத்திலே ஈச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். 1 பேதுரு 1:14 நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:14 வாசிக்கிறோம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். இதுவரைக்கும் நீங்கள் நடந்திருக்கலாம்.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி ஒன்று வருது, இனிமே அதை என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த மாம்சத்தில் வாழ்கிறோம். இந்த மாம்சம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணுக்குரியவைகளை அதிகமாய் நாடும், தேடும். இந்த அதை பாரு, இதை பாரு, அவங்க பாரு, இவங்க பாரு, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இதை போல வாழ்வதற்கு தூண்டப்படுவோம். ஆனால் தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய கிருபையினால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அழித்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்காக போராடுகிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு இருந்தால்தான் அவர்கள் அந்த பந்தய பொருளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னே நீங்கள் உங்கள் அறியாமையினாலே முன்னே நீங்கள் கொண்டிருந்த அந்த இச்சையின்படி இனி நடவாமல் அப்படின்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் நடந்திருக்கலாம். அந்த அக்கா மாதிரி இப்படி இருந்தா என்ன, இந்த தம்பி மாதிரி இருந்தா என்ன, இந்த பிரதர் மாதிரி இருந்தா என்ன, அந்த குடும்பம் போல இருந்தா என்ன, அவங்கள போல நம்ம இருந்துட்டா என்ன அப்படின்ற எண்ணமெல்லாம் வரலாம். ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ ஓட்டப்பந்தயத்தில் இருக்க. ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவர்கள், ஒன்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், இரண்டாவது இச்சை அடக்கத்தோடு ஓடுங்கள். கடைசி குறிப்பு, மூன்றாவது குறிப்பு, நிச்சயத்தோடு ஓடுங்கள். 26வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:26. ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயத்தோடு ஓடுங்க. ஒரு பையனுக்கு கூப்பிட்டு, என்னப்பா எத்தனாவது படிக்கிற? 10th படிக்கிறேன் பாஸ்டர். 10th படிக்கிறேன். பாஸ் ஆயிருவியா? அவன் எப்படி பதில் சொல்லணும்? திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தான்னா எப்படி இருக்கும்? பாஸ் ஆயிருவியா? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பாஸ் ஆயிருவியா? இந்த வருஷம் கொரோனா வந்தால் எப்படியும் பாஸ் ஆயிடுவேன் பாஸ்டர். இந்த வருஷம் கொரோனா வந்துச்சுன்னா பாஸ் ஆயிடுவேன். ஏன்னா எங்கள் அண்ணன் படிக்கும்போது 10th படிக்கும்போது கொரோனா வந்துச்சு. அவன் பாஸ் ஆக மாட்டான்னு சொன்னாங்க, நல்ல மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. இந்த வருஷமும் கொரோனா வந்துச்சுன்னா நான் பாஸ் ஆயிடுவேன். இது யாருடைய வார்த்தை? நிச்சயம் இல்லாதவனுடைய வார்த்தை, நிச்சயம் இல்லாதவனுடைய வார்த்தை. இந்த இடத்துல இருக்க நீங்கள் எல்லாரும் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வீங்களா? சந்தேகம்தான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நிச்சயத்தோடு ஓடுங்க. நிச்சயம் இல்லாதவங்களா என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். இது நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்பது, நிச்சயமாய் நீங்கள் அந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆண்டவருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு என்ன வேணும்? நிச்சயம் வேணும். ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் நமக்கு ஒரு நிச்சயத்தோடு நம்ம செய்யணும். நிச்சயம் இல்லாதவங்களை என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. கடந்த 30 வருஷமாக வேதாகம கல்லூரி மாணவர்களை நாம் அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து இதெல்லாம் செய்கிறோம். இந்த வருஷத்தோட ஏறத்தாழ 290 பேர் வந்திருக்காங்க நம்முடைய சர்ச்சுக்கு.
290 பேர் வந்திருக்காங்க, பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வருஷத்தோட படுக்க இடமில்லாத காலத்திலேயே அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு கொடுக்க வழி இல்லாத காலத்திலேயே அவங்கள வச்சு சாப்பாடு கொடுத்துருக்கேன். தூங்குறதுக்கு இடமில்லாத காலத்திலேயே அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்து அப்படிலாம் செஞ்சுருக்கேன். பையங்க வருவாங்க, வந்த உடனே அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா காசையும் வாங்கிடுவேன் நான். தம்பி எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, இருக்கிறத கொடுங்க, நீங்கள் போகும்போது நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு போகும்போது எப்படியாவது கொடுத்துருவேன் அப்படின்னு வர்ற பையன்கிட்ட இருக்கிற காசை அப்புறமே வாங்கிடுவேன். ஏன்னா குழம்பு வைக்க ஒன்றும் இருக்காது, சோறாக்க ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒன்றுமே இருக்காது. ஆகவே அவங்ககிட்ட இருக்கிறத அப்புறம் வாங்கிடுவேன். அவங்கள கிராமத்துக்கு ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். சைக்கிளுக்கு வாடகை கொடுக்க காசு இருக்காது, சைக்கிளுக்கு வாடகைக்கு காசு இருக்காது, அவங்கள்ட்டே காசு வாங்கிடுவேன். இதெல்லாம் எதுக்காக நான் செஞ்சேன்னா, ஒரு நிச்சயத்தோடு நான் செஞ்சேன். அது வீணாகலை, அதெல்லாம் வீணாக போகலை. அதுக்குரிய பிரதிபலனை எல்லாவற்றையும் பிற்காலத்தில் நான் பார்க்குறேன். நம்ம இடத்துல வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போன பல மாணவர்கள் நம்மை விட பெரிய சர்ச்சின் போதகராக அவங்க இருக்காங்க. அவங்க சபையெல்லாம் நான் போய் பிரசங்கம் பண்ணலாம் போவேன், பல இடங்களில் இருக்காங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட தான் போய் நாங்கள் பயிற்சி காலத்தில் போய் பயிற்சி எடுத்தோம், பாஸ்டர் எங்களை சைக்கிள்லாம் கூட்டி போவாங்க, கூட்டி போய் எங்களுக்கு அப்படிலாம் செய்வாங்க. கடினமான சூழ்நிலையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் இதெல்லாம் ஒரு காரியத்தை செஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, இதுக்குரிய பிரதிபலன் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு இருக்குது. இது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் பயிற்சிக்கு போனேன் பாருங்க. நான் பயிற்சிக்கு போன இடத்துல அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க யாரோ நம்ம யாரோ தெரில. நம்ம சொந்தக்காரங்க வந்தாலே ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் இருந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவங்கள கவனிக்கிறது, அவங்கள பார்க்குறது, கொள்றதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிரும். எந்த சம்மந்தமே இல்லாதவங்க வருஷக்கணக்காக வச்சு நமக்கு சாப்பாடு கொடுத்து நமக்கு வேதத்தை சொல்லி கொடுத்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி என்னை வச்சுக்கிட்டாங்க. ஏதோ அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி வச்சு எல்லாவற்றையும் கொடுத்து, துணியெலாம் வாங்கி கொடுத்து, செலவுக்கு காசு கொடுத்து, எப்படியாவது நீ போய் இயேசுவுக்காக ஊழியம் பண்ணால் போதும் என்ற ஒரே காரணத்துக்காக அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த வாலிப பையன் அங்கே இருக்கும்போதே, படிக்கும்போதே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நீ ஒரு காலத்தில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற காலத்தில் இவங்க எப்படி உன்னையெல்லாம் கவனித்து எப்படிலாம் பார்த்து உன்னை உருவாக்குறாங்களோ அதை போல் அநேகரை நீ உருவாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அப்போவே என்கிட்ட பேசினார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனாகத்தான் அதுக்கு பின்னாடி நான் வந்ததுக்கு பின்னாடி இந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு நாள் குழம்பு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் குழம்பு தான் இருக்குது. தென்காசியிலேருந்து ஒரு பையன் படிக்க வந்திருந்தான். உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழம்பு கொஞ்சம் இருந்த பாத்திரத்தை ஊற்றி கொண்டாந்து வச்சாச்சு அவன்கிட்ட. அந்த பையன் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் சாப்பிடுங்க, நான் 2வது சாப்பிட்றேன் அப்படின்றாரு. எனக்கு எங்கள் வீட்டுக்கார மகத்தே தெரியும், கொஞ்சம் தான் குழம்பு இருக்குது, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க தம்பி, நான் சாப்பிட்றேன். ஒருத்தர் தேவக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு, இன்னொரு பையன் தென்காசியிலேருந்து வந்திருக்காரு. அவர் அந்த காரியத்தை செஞ்சதுனால தான் கரெக்டாக எந்த ஊருக்கார பையன்றது கரெக்டாக எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பி குழம்பை ஊற்றிக்கிட்டே இருக்கார். சாப்பிட்றாங்க, சாப்பிடுங்க தம்பி, சாப்பிட்டே இருக்கார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஊழியத்தின் கஷ்டத்தை பற்றி அந்த பையன்கிட்ட சொல்கிறேன். ஊழியத்தில் கஷ்டமானது. ஒரு பாஸ்டர் வந்து அன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கார். ஒரு முழு இரவு ஜெபத்தில் அன்னைக்கு இடம் இல்லாமல் அந்த முழு இரவு ஜெபத்தை டிஎல்சி சர்ச்சில் வச்சுருக்கேன். தேனியிலேருந்து ஒரு பாஸ்டர் தாசை அப்படிங்கிற பாஸ்டர் தான் அதுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கார். அவர் ஊழியத்தின் கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறார், எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செஞ்சேன் அப்படின்றத அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறார். இப்பொழுது அதே கஷ்டம் எனக்கு இருக்குது. இந்த பையன்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஊழியம் என்பது எவ்வளோ கஷ்டமானது,
என்றெல்லாம் சொல்கிறேன். அவனுக்கு தெரியாது நான் கஷ்டத்தை சொன்னேன்னா அவன் குழம்பு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிடுவேன்றது அவனுக்கு தெரியாது. கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான், சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றிக்கிட்டே இருந்தான். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர், இப்போல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை பாஸ்டர்னு சட்டியை அப்படியே கவுத்திட்டேன். அங்கேருந்து எங்கள் வீட்டுக்காரம்மா என்னைய பார்க்குது, கிச்சன்லேருந்து நான் அந்த அம்மாவை பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எப்படியாச்சும் ஊறுகாய் வச்சு தண்ணி கஞ்சி வச்சு வெங்காயம் வச்சு எதாவது வச்சு சமாளிச்சுக்கிறோம், பையங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்துலேயும் இவங்கெல்லாம் எதுக்கடா வச்சு நம்ம இப்படிலாம் செய்யணுன்ற எண்ணம் சுத்தமாக எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நிச்சயம் இருந்தது, எப்படியாவது இந்த பையங்களை உருவாக்கணும், அது என் மேலே விழுந்த கடமை அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அதுக்கு பின்னாடி 10 வருஷம் கழித்து அந்த பையன் ஃபோன் பண்ணுறான், லேண்ட்லைன் ஃபோன் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் தெரியலை, இப்போ நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு 10 வருஷம் கழித்து சொல்கிறான். அந்த ஃபீல்டில் போகும்போது எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்றது. அப்போ நான் சொன்னேன், கஷ்டம் அல்லது ஊழியத்தில் போராட்டம் என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, இந்த வேலைக்கு வர்ற எல்லாருக்கும் அது எல்லா காலத்திலையும் இருக்கும். சீசர்களுக்கும் அது இருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது இருந்தது, கடந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு இருந்தது, எனக்கும் இருந்தது, இப்போ உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார் அப்படின்னு அவரை தைரியப்படுத்தி பேசினேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை நிச்சயத்தோடு நாம் செய்யணும். நிச்சயம் இல்லைன்னா நீங்கள் செய்யாதீங்க. ஆண்டவர் இதுக்கான பிரதிபலனை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் காணிக்க போடுங்க, நீங்கள் தசமபாகம் போடுங்க, இதெல்லாம் செய்யுங்க. அப்படி நிச்சயம் இல்லைன்னா நீங்கள் ஒன்று கூட செய்யாதீங்க. அதால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இருக்காது. எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க, அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீங்கள் அதை செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23வது வசனம், 20-23 பார்க்குறோம். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். கட்டுக்களும் உபத்திரவங்களும் உன்னுடைய ஜீவியத்திலே கண்டிப்பாக உண்டு. பவுலுக்கு அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு உனக்கும் அது இருக்கும். உன்னிடத்தில் நன்மை பெற்ற அநேகர் வெளியே போய் உன்னை குற்றமாக பேசுவாங்க. உன்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்ற நன்மை பெற்ற அநேகர் உன்னை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, உன்னை குறித்து வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கும்போதும் கிறிஸ்துவுக்காக நீ தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் 20-24, அப்போஸ்தலர் 20-24 இப்படி சொல்கிறார், அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக. இப்போ அவர் சொல்கிறாரு, அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் இப்போ எதில் இருக்கேன், நான் ஓட்ட பந்தயத்தில் இருக்கேன், என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கணும், நான் என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடிக்கணும். இந்த நம்பிக்கையும் நிச்சயமும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேணும். இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். பெற்றுக்கொள்வீங்களா? நிச்சயத்தோடு ஓடுங்க, அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8க்கு வருவோம். வசனம் 35 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிக்கும்போது, 35 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிக்கும்போது, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்ட்டு கீழே 17 காரியத்தை வரிசைப்படுத்துவார். 17 காரியம் வரிசையாக போட்டிருக்கோம்.
இந்த 17 உங்களுக்கு வரும்னு சொல்லலை. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த 17 காரியங்கள் இருக்குது. இப்படி இருந்தாலும் 39ஆம் வசனத்தில் இப்படி முடிக்கிறாரு, இவைகள் எல்லாவற்றினின்றும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பவுல் ஒரு நிச்சயத்தோடு ஓடினார். இந்த நிச்சயம்தான் உங்களுக்கும் தேவை. இந்த நிச்சயம் உங்களுக்கு தேவை. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்காக செயல்படுவீங்க. இந்த நிச்சயம் இருந்தால் இன்னும் அதிகமாக தேவனுக்காக நீங்கள் செயல்படுவீங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நீ ஒரே பையன்தான், நமக்கு வேண்டிய எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது, உனக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம், உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்கள் செய்வோம், நீ ஆண்டவருடைய ஊழியத்தை போய் செய், நாங்கள் வேலை பார்க்குறது விளையிறது எல்லாம் உனக்கு தான் தருவோம், உனக்கு தான் செய்வோம், போய் ஊழியத்தை செய் அப்படின்னாங்க. ஒரு 3 வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு. திடீர்னு கூடு கலைக்கப்பட்டது. திடீர்னு ஒரு நாள் கூடு கலைக்கப்பட்டது. போலீஸ்காரங்க, சிஸ்டர் பவுன்மேரி சிஸ்டர் இருக்காங்க, கரெக்டாக அவங்க நம்முடைய ஆலயத்தை விட்டு சாப்டூர் சர்ச்சுக்கு போகிறாங்க. பெரிய பாஸ்டர் என்னை கூப்பிட்டு வாடகை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்ன நினச்சாரு தெரியல, இந்த 200 ரூபா இந்த மாதத்தோடு நிறுத்திடுறேன் அப்படின்ட்டாரு. வாடகை 200 ரூபா தான், வீட்டு வாடகை. இதெல்லாம் நடக்குது. அதே மாதத்தில் எங்கள் அம்மாவும் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் இறந்துட்டாங்க. அங்கேருந்து வர்ற எல்லாம் நின்றது. எங்கள் அப்பாவை கையோடு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அவங்க என்ன, நாங்கள் நீண்ட காலம் நாம் மகனுக்கு உதவியாக இருப்போம்னு நினச்சாங்க. மனுஷ உதவி உனக்கு அற்று போகலாம், உன்னை அழைச்ச ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்த ஆண்டவர், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், உன்னை ரட்சித்த ஆண்டவர் இறுதி வரைக்கும் உன்னை நடத்துவார். இந்த நிச்சயத்தோடு நீ ஓடணும். இந்த நிச்சயத்தோடு நீ பிரயாசப்படணும். எப்படியாவது ஓடி முடித்து நித்திய ஜீவன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன் ஓட்டம் இன்னும் வேகமாக ஓடணும். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடணும். இவைகள், இந்த உலகத்தில் வருகிற எவைகளும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்ற நிச்சயத்தோடு ஓடணும். நிச்சயத்தோடு ஓடணும். ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற கவனிக்க வேண்டியது பைபிளில் போட்டிருக்கு. 12:1 எபிரேயர், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை விலக்கிவிட்டு ஓடு. 2வது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. 1 பேதுரு 4:3 விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. பாலியத்தின் இச்சைக்கு விலகி ஓடு. 2 தீமோத்தேயு 2:22 வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. 1 கொரிந்தியர் 6:18 பண ஆசைக்கு விலகி ஓடு. 1 தீமோத்தேயு 6:9-11 இயேசுவை நோக்கி ஓடு. எபிரேயர் 12:1 இலக்கை நோக்கி ஓடு. 1 கொரிந்தியர் 9:25 உன் ஜீவன் தப்ப ஓடிவிடு. ஆதியாகமம் 19:7 உன் ஜீவன் தப்ப ஓடிவிடு. இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் மலைக்கு ஓடிவிடு. கண்மலையாய் கிறிஸ்துவண்டை ஓடி அடைக்கலம் புகுந்து விடு. வருடங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கும் வயசாகி போய்கிட்டே இருக்கு. வருஷத்தின் கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் ஓட்டத்தை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் ஓட்டம் எத்தன்மையுள்ளதாக இருந்தது என்று பாருங்கள். நீங்கள் ஓடுவது உலகத்தின் காரியத்துக்காகவா, தேவனுடைய ராஜ்யத்துக்காகவா? உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் ஓட்டம் துரிதப்படுத்தட்டும். இச்சையடக்கத்தோடு ஓடி, நிச்சயத்தோடு ஓடி, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்படிப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும்
தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியான ஒரு தருணத்தை இந்த வருடத்தின் கடைசியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியிலே தன்னைத்தானே இந்த ஓட்டத்தை குறித்ததான சுய பரிசோதனையை பண்ணி கொடும்படி எத்தனை முறை இந்த ஆண்டிலே வீழ்ச்சி ஏற்பட்டது, எத்தனை முறை இந்த ஆண்டிலே ஓட்டம் தடைப்பட்டது, எத்தனை முறை நெருங்கி நின்று உன்னை சத்ருவானவன் நெருக்கினான். இந்த ஓட்டம் தடைபடும்படியாக அவநம்பிக்கைகளை கொண்டு வந்தான், அவிசுவாசத்தை கொண்டு வந்தான். கர்த்தரை குறித்ததான அவிசுவாசம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் என்ன? இந்த விசுவாச ஓட்டத்திலிருந்து உன்னை தள்ளும்படிக்கு சாத்தான் எடுத்த முயற்சிகள் என்ன? இந்த விசுவாச ஓட்டத்திலிருந்து எப்படியாவது உன்னை தள்ளுவதற்கு சாத்தான் என்னென்ன முயற்சிகளை பண்ணினான்? இந்த ஓட்டத்தில் நீ வெற்றி அடைவதற்கு இச்சை அடக்கம் அவசியம், நிச்சயம் அவசியம். பந்தய பொருளை எப்போதுமே கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். பந்தய பொருளை எப்போதும் கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவன் போய் கானானை சுதந்தரித்துக் கொண்டான். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் அவர்கள் இச்சையுள்ளவர் ஆனபடினாலே அவர்களில் அநேகம் பேர் போய் சேர முடியாமல் போனது. இவைகள் எல்லாம் நமக்கு திஷ்டாந்தரம் உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியாவது அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி, எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன வழி நடத்திருங்கப்பா. எப்படியாவது என்னை கொண்டு போய் அந்த ராஜ்யத்தில் சேர்க்கும்படி மாம்சத்தின் காரியங்களை தள்ளிவிட்டு, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி, இயேசுவையே நோக்கி, அவரையே நோக்கி ஓடி முடிக்க தேவரீர் எங்க எல்லாருக்கும் கிருபை பாராட்டியறோம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். நான் பெற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணுமே ஆண்டவரே. என் ஓட்டம் அப்படிப்பட்டதா இருக்கணுமே ஆண்டவரே. என்னை தடுக்கிறவைகள் மாறட்டும், தடுக்கிறவைகளை நான் ஜெயிக்கட்டும். என் ஓட்டத்தை தடை பண்ணுகிறவைகளை நான் ஜெயிக்கட்டும். கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடி முடிக்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உன் ஓட்டத்தை தடுப்பதற்கு சத்ருவானவன் பல முயற்சிகளை பண்ணுவான். நீ போராடி ஜெயிக்கணும், நீ போராடி ஜெயிக்கணும். போராட்டம் உண்டு, நீ போராடி ஜெயிக்கணும். அவிசுவாசத்தை கொடுப்பான், அவநம்பிக்கையை கொடுப்பான். இந்த பரம கானானை குறித்து உனக்கு பல சந்தேகங்களை கொடுப்பான். இதெல்லாம் சாத்தானால் உருவாவது. நீ அதெல்லாம் ஜெயிக்கணும். விசுவாச வீரர்களாகிய அவர்கள் எல்லாரையும் நமக்கு ஆண்டவர் காண்பித்தது. இவர்கள் எல்லாரும் ஓடி முடித்து அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொண்டவர்கள். இவர்களைப் போலவே நீயும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அதற்காகவே நீ முன்குறிக்கப்பட்டாய், அதற்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய். இந்த பந்தய பொருள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் இழந்து போயிடாத, ஒருபோது அதை இழந்து போயிடாத.
அதை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படு. அதை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட்டு எப்படியாவது அதை சுதந்தரித்துக் கொள்ள பிரயாசப்படு. அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, தர்மையான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி வாரம் நீர் நேசிக்கிற இந்த ஜனங்களுக்கு எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய இரத்தத்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். பரமகானானாகிய நித்திய ஜீவ